ஹியூமிட் அண்ட் ஸ்வெட் ஆகிற வெதரில் எப்போயாவது மேக்கப் பண்ணியிருக்கீங்களா? இந்த மேக்கப் நான் அப்படி தான் பண்ணேன். நான் எவ்வளவோ நான் ஏசி ஹாலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, எனக்கு கஷ்டமாக இருந்ததே கிடையாது. பட் இந்த மேக்கப் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், அங்கே ஏசி ஒர்க் ஆகுன்னு ஹாலுக்கு போகணும். பட் வீட்டில் கூட நாங்கள் அந்த ஹியூமிட் ஃபீல் பண்ணல. பட் ஹாலில் அவ்வளோ ஹியூமிடாக இருந்தது. மேக்கப் பண்ணுற ரூமுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்பொழுது சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, ஒவ்வொருத்தருமே சொன்ன சேம் வார்த்தை, என்ன ரூம் இவ்வளோ அனலாக இருக்குன்னு தான். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹியூமிடாக இருந்திருக்கோன்னு. அண்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தருமே சொன்னது, இவங்களாவே இருக்கணும், மேக்கப் சுத்தமாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் கிளைண்ட்டுமே என்கிட்ட எனக்கு 85% என் கலர் கரெக்ஷன் அதெல்லாம் பண்ணால் போதும், நான் ரொம்ப செட்டிலாக இருக்கணும், அப்போ தான் என்னை வெட்டிங் அண்ட் ரிசப்ஷனுக்கு மேக்கப் ஹையர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்டபடியே ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். ஆனால் இந்த மேக்கப்புக்கு அப்புறம் எந்த ஒரு டெம்பரேச்சர் வெதரில் இருந்தாலும் நான் மேக்கப் பண்ணிட வேண்டாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் கைஸ்.